தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரத்தில் உள்ள பாரதியார் வீடு மழையால் சேதமடைந்து 3 மாதங்கள் ஆகியும் சீரமைக்கப்படாததால் அங்கு செல்லும் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றமடைந்து வருகின்றனர். நவீன தமிழ் இலக்கியத்தின் முன்னோடிகளில் ஒருவர். ஆங்கிலேயர் ஆட்சியின் போது அனல் பறக்கும் பாடல்களால் விடுதலை தீயை மூட்டியவர். தமிழ் மொழி வரலாற்றிலும் விடுதலை போராட்ட வேள்வியிலும் மாபெரும் ஆளுமையாக விளங்கியவர் மகாகவி பாரதியார். தற்போதைய தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள எட்டயபுரத்தில் பெருமாள் கோவில் தெருவில்தான் பாரதியார் பிறந்த இல்லம் அமைந்திருக்கிறது. இந்த கட்டடம் சுமார் 300 ஆண்டுகள் பழமையானது. கடந்த 1973ஆம் ஆண்டு கருணாநிதி முதலமைச்சராக இருந்தபோது அந்த வீட்டை அரசு சார்பில் விலைக்கு வாங்கி சீபா ஆதித்தனார் தலைமையில் நடைபெற்ற விழாவில் திறந்து வைத்தார். தமிழ்நாடு அரசின் செய்தி மக்கள் தொடர்புத்துறை மூலம் பாரதியார் பிறந்த வீடு பராமரிக்கப்பட்டு வரும் நிலையில் நாள்தோறும் 500க்கும் மேற்பட்டோர் வருகை தருகின்றனர். இந்நிலையில் கடந்த மார்ச் 25ஆம் தேதி பெய்த கனமழை காரணமாக பாரதியார் இல்லத்தின் முன்பக்க மேல்மாடி திடீரென இடிந்து விழுந்தது. இதனால் தரைத்தளத்தின் மேற்கூரையும் இடிந்து அதிலிருந்து கற்கள் மரக்கட்டைகள் விழுந்தன. இதன் காரணமாக பாரதியார் இல்லத்தின் வரவேற்பு அறையிலிருந்த மேஜை, நாற்காலி, புகைப்படங்கள் உள்ளிட்டவை சேதமடைந்தன. இதனையடுத்து பாரதியாரின் இல்லம் பழமை மாறாமல் புதுப்பிக்கப்படும் என்று சட்டப்பேரவையில் அமைச்சர் சாமிநாதன் அறிவித்தார். எனினும் 3 மாதங்கள் ஆகியும் எவ்வித சீரமைப்பு பணிகளும் நடைபெறாததால் பாரதியார் இல்லம் வருவோர் ஏமாற்றத்துடன் திரும்பி செல்கின்றனர். பாரதியார் வாழ்ந்த இல்லத்தை பழைய அவர் வாழ்ந்த போது அந்த வீடு எந்த வடிவத்தில் இருந்ததோ அதே வடிவத்தில் புதுப்பொலிவாக மீண்டும் கட்டப்பட்டு மக்கள் பார்வைக்கு உடனடியாக செயல்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். உச்சி மீது வானிடிந்த போதிலும் அச்சமில்லை என்று சொன்ன பாரதியின் இல்லத்திற்கு இந்த நிலையா என்பது மிகுந்த வருத்தத்திற்கும் கண்டனத்துக்கும் உரியது. புராதன கட்டடங்களை பழமை மாறாமல் புதுப்பிக்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக 150 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 17 திட்டங்கள் எடுத்துக் கொள்ளப்பட்டு அதற்கான அறிவிப்பு கடந்த பட்ஜெட்டில் வெளியிடப்பட்டுள்ளது. அதில் மகாகவி பாரதியார் பிறந்த இல்லமும் புனரமைப்புக்காக எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது. அரசாணை வெளியிடப்பட்டு அதன் தொடர்ச்சியாக ஜூலை மாதத்தில் டெண்டர் விடப்பட்டு பணிகள் தொடங்கும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக எட்டயபுரத்திலிருந்து செய்தியாளர் மகேஸ்வரன்.